உன்னோடு கூட இருக்கிறேன். என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கஷ்டத்தின் பாதையில் போகும்போதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கண்ணீர் பாதையில் போகும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ நெருக்கத்தின் பாதையில் போகும் பொழுதும் நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். நீ பயப்படாத. கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்கிறது. கர்த்தருடைய தயவு உங்க மேல இருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல இருக்கிறது. உங்களுக்கு தீங்கு செய்யும்படிக்கு, உங்களை உபத்திரப்படுத்தும்படிக்கு, உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு, உங்களை கீழே தள்ளும்படிக்கு ஒருவன் உங்க மேல கையை போடுவதே இல்லை. உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவனும் உன் மேல் கையை போடுவதில்லை. ஊழியம் செய்வதற்கு பயப்படாதீங்க. அவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பயப்படாதீங்க. அவன் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பயப்படாதீங்க. நான் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன், என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி திருமணம் பண்ணுவேன், என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி படிக்க வைப்பேன், என் பிள்ளைகள் எனக்கு அப்புறம் இந்த ஊர்ல இந்த உலகத்தில் எப்படி இருப்பார்கள் என்று நீங்க பயப்படாத. நம்மளை உருவாக்கின தேவன், நம்மளை ரட்சித்த தேவன், நம்மளுக்கு ஜீவனை கொடுத்த தேவன், நாம் இந்த உலகத்தில் விட்டு அவர் சித்தத்தை நிறைவேற்றும் காலம் வரைக்கும் நம்மளை சுமந்து கொண்டே இருக்கிற தேவன், நம்மளை நடத்தி கொண்டே இருக்கிற தேவன், நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கிற தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம். அப்போஸ்தலர் 18, 9, 10. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென், ஆமென். பவுலுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தரிசனமாகி சொல்கிறாரு, நீ பயப்படாமல் பேசு, நீ பயப்படாமல் பேசு, நீ பயப்படாமல் ஊழியம் செய். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. நீ பயப்படாமல் பேசு, நீ பயப்படாமல் ஊழியம் செய்ய. நீ எதை குறித்து பயப்படாத, எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாத, நீ பயப்படாமல் பேசு. பவுலை பார்த்து சொல்கிறாரு, ஒரு பட்டணத்துக்குள்ளாக போயிட்டு அவர் அங்கே ஊழியம் செய்கிறத பார்க்கிறோம். அந்த பட்டணத்தில் அநேக உபத்திரங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ இல்லாமல் பேசு, மௌனமாய் இராதே. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆவியா நம்மளோடு கூட இடைப்படுவாராக. நீங்கள் மௌனமாய் இருக்கிற நேரம் கிடையாது, ஊழியத்தில் தீவிரமாய் ஓடுகிற நேரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோர்ந்து போய் நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிற காலம் கிடையாது. குதிரைகள் போல வேகமாக ஓடுகிற காலத்தில் இருக்கிறோம். சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம், சூழ்நிலைகள் நாம் பார்ப்பதற்கு எதிர்மறையாக கூட இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படாதீங்க. ஆமாம், நீங்கள் பயப்படாமல் பேசு, பயப்படாமல் நீ முன்னேறு, பயப்படாமல் ஒரு ஸ்டெப்பை வெளி காலை எடுத்து வை, மீதியை கர்த்தர் பார்த்து கொள்வார். இத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பேதுரு கடல் மேலே அவர் என்ன பண்ணாரு? நடக்கிறாரு. அற்புதம் எப்போ நடந்தது? படகு மேலே இருக்கும்போது அற்புதம் நடக்கவில்லை. அவர் படகுலிருந்து ஒரு காலை எடுத்து வைக்கும் பொழுதுதான் ஆமேன் அவர் கடல் மேலே நடக்கிறது நாம் பார்க்கிறோம். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது காற்றின் கடலையும் அவர் பார்த்து ஆமேன் அலைகளை பார்த்து பயப்படுறாரு. அவர் முழுக ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவருமாயிருக்கிறார். நம்மளை மூழ்கவே விட மாட்டார், நம்மளை மூழ்கவே விட மாட்டார். நம்மளை தூக்கி எடுக்கிற தேவன், நம்ம தலை நிமிர செய்கிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருபொழுது நீங்கள் சோர்ந்து போவதில்லை, ஒருபொழுது நீங்கள் மூழ்கி போவதில்லை. நீங்கள் ஆண்டவர் இந்த காலையில் பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாமல் பேசு, நீ பயப்படாமல் ஊழியம் செய்ய. நீ பயப்படாத, நீ மனிதர்கள் கண்டு பயப்படாத, உன் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாத, உன் தேவைகளை கண்டு பயப்படாத. நீ விசுவாசத்தை நடக்க வேண்டும், தரிசித்து நடக்கக்கூடாது. நாங்களோ ஆமென் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நடக்கிறோம். நாங்கள் தரிசித்து நடந்தால், இந்த கண்களை பார்த்து பார்த்து நடந்தால் அது நம்மளுக்கு பயம்தான் உண்டாகும், ஒரு அவிசுவாசம் தான் உண்டாகும், ஒரு பதற்றதான் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா.
பயப்படாமல் முன்னேறுங்கள். கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. நீ பயப்படாமல் ஊழியம் செய்யி, கர்த்தருடைய சித்தத்தை பயப்படாமல் நிறைவேற்று. சொல்லுங்க, பயப்படாமல் கர்த்தருடைய வேலையை மனரம்பியமாக நிறைவேற்றுங்க. மௌனமாயிராதே, சும்மாயிராதே. அல்லேலூயா. மௌனமாயிராதீங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆமென். காலம் கொடிதாக இருக்கிறது. மௌனமாக இருக்காதுங்க, அமைதியாக இருக்காதுங்க. ஆமென். நீங்கள் தளர்ந்து போய் இருக்காதுங்க, நீங்கள் சோர்ந்து போய் இருக்காதுங்க. உங்கள் சூழ்நிலை கண்டு, உங்கள் தேவைகளை கண்டு மனம் குழம்பி கொண்டு வேதனையோடு இருக்கிறாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாமல் இருங்க. என் மகனே, என் மகளே, அழைத்தவர் நான் அல்லவா, உன்னை தெரிஞ்சு கொண்டவர் நான் அல்லவா, உன்னை அபிஷேகித்தவர் நான் அல்லவா, என்னுடைய அபிஷேகத்தை என்னுடைய கிருபையினால் உன்னை பேர் சொல்லி அழைத்த நான் அல்லவா. நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், உன்னை நடத்துவேன், இனியும் நடத்துவேன், இன்னும் உன்னை தாங்கினேன், இனியும் தாங்குவேன், உன்னை உயர்த்தினேன், இன்னும் உங்களை உயர்த்து கொண்டே இருப்பேன். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ பயப்படாதப்பா பவுலே, நீ பயப்படாத. கர்த்தருடைய பிள்ளையே, நீ பயப்படாமல் இரு, நீ கலங்காமல் இரு, நீ மனம் தோர்ந்து போயிடாத. நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். அடுத்த வசனம் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியான இந்த காலைவல் நம்மளோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கஷ்டத்தின் பாதையில் போகும்போதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கண்ணீரின் பாதையில் போகும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ நெருக்கத்தின் பாதையில் போகும் பொழுதும் நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ புலம்பாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த காலை வேளையில் அதிகாலை ஜெபத்தில் கொடுத்த வாக்குத்தத்தை உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கையை போடுவதில்லை. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனை கையை போடுவதில்லை. ஏனென்றால் என்னுடைய கரமே உங்கள் மேலே இருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருப்பதனால எந்த பொல்லாங்கும் மேல் கரங்களை போடுவதே இல்லை. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. திருப்பி ராமன் சொல்கிறீங்க, நீங்கள் கரத்தில், அவருடைய கரத்தில் அலங்காரமாக இருக்கீங்க. அவர் உள்ளங்கையில் நம்மளை பொறித்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவர் உள்ளங்கையில் பொறித்து இருக்கிறார். பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்மளுக்கு பலனாக இருக்கிறது. கர்த்தருக்குள் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நீங்கள் ஒன்றும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நீங்கள் ஒன்றும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் செவி கொடுக்கிற நேரம் வந்திருக்கிறது. ஏற்ற காலத்தில் உங்களுக்கு செவி கொடுத்து, ஆமென், ஏற்ற காலத்தில் உங்களை விடுவிப்பார். மீண்டும் சொல்கிறேன், ஏற்ற காலத்திலே உனக்கு செவி கொடுத்து கர்த்தர் ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு செவி கொடுத்து ஏற்ற காலத்தில் உங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. சிரிச்சின்னு சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள்ள எப்போது சந்தோஷமா இருங்க. போன வாரம் ஸ்கூலுக்கு ஐஸுக்கு கூட்டம் சொல்லிட்டு போனேன். மிஸ்ஸு, சார் ஐஸுக்கு எதுவுமே பேச மாட்டான் சார். அவனுக்கு ஏபிசிடி தெரியுதா இல்லையான்னு தெரியுமாது, அவனுக்கு புரிஞ்சுதா புரியலையா கூட எனக்கு தெரியல, எதுவுமே பேச மாட்டான் சார். வாயை மட்டும் அப்படியே அமைதியாக இருக்கான். நான் சொன்னேன், மிஸ் வீட்டில் ரொம்ப சூப்பராக படிக்கிறான், ரொம்ப அருமையாக படிக்கிறான். ஆமேன். அந்த புக்கே கரைச்சி குடிச்சிட்டான். நீங்கள் நான் படிக்க தெரியலன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு அவன் படிக்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்து. சரிங்க சார், நீங்கள் அனுப்புங்க. ஆமேன். அப்போ நல்லா படிக்கிறேண்ணா. அதாவது அவங்க நல்லா வாயை திறக்க மாட்டேன் சொன்ன வரைக்கும் அவங்க ஃபீஸுக்காக அவங்க வாயை திறக்காமல் இருந்தாங்க. வீட்டில் நல்லா படிக்கிற சொன்னேன், சார் கொஞ்சம் ஃபீஸ் கட்டிட்டு போங்க சார். அல்லேலூயா. சரி இருந்தாங்க, ஒரு 5000 பிடிச்சிங்க, கட்டிட்டு பில்லு கொடுத்து அனுப்பிச்சிருங்க சொல்லிட்டு மிஸ்ஸுக்கிட்டே கொடுத்துருவான்ட்டேன். வீட்டில் வந்து அவன் படித்தான். அவங்க அம்மா கேட்குற கேள்வி, அந்த ஒரு புக்கு எடுத்து
ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் 1 2 3 கலர்ஸு ஷேப்ஸ். ஆமீன். டாக்டர் அப்துல் கலாம்லேருந்து அரசியல் தலைவர்கள்லேருந்து சேட்டலைட்லேருந்து உலக நாட்டில் இருக்கிற அந்த ஃப்ளாக் கொடியிலேருந்து எல்லாவற்றையும் கடன்னு சொல்லிட்டான். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? வீடியோ எடுத்து மிஸ்ஸுக்கு அமுச்சு விட்டேன். மிஸ் பார்த்தீங்களா எப்படி சார் ஐசாக்காவும் இப்படி படிக்கிறான்? ஐசாக்கு தான் மேம் படிக்கிறான், நான் கொடுத்த ஃபீஸு கொஞ்சம் திருப்பி கொடுத்துருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பயப்படாதீங்க, ஏற்ற காலத்தில் உங்கள் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. பயப்படாதீங்க, ஏற்ற காலத்தில் உங்கள் கடன் தொல்லைகள்லாம் மாற்றப்படும். நான் சொல்கிறேன், ஏற்ற காலத்தில் உங்கள் குடும்பங்கள்லாம் உயர்த்தப்படும். ஏற்ற காலத்தில் உங்கள் தலையை கர்த்தர் நிமிர செய்வா. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. ஏற்ற காலத்தில் எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க. ஏற்ற காலத்தில் உங்களுக்கு செவி கொடுக்கும்படிக்கு ஆமென் செவி கொடுப்பேன், உங்களை விடுவிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஏற்ற காலத்தில் உங்களுடைய ஜபங்களுக்கு நான் செவி கொடுப்பேன், உங்களை விடுவிப்பேன், உங்களை உயர்த்துவேன். நீ கலங்காதீங்கப்பா என் மகளே, என் மகனே, நீங்கள் பயப்படாதீங்க சொல்லுகிறது. நீ பயப்படாமல் இரு மகளே, நீ பயப்படாத இரு மகனே. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த பயமும் இந்த கவலையும் நம்ம வாழ்க்கையில் கேட்காம வருது. என்ன புகழ்? பயமும் கவலையும் கேட்காம வருது. ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாம் கரெக்டாக கவனிங்க. உலகத்தில் அதாவது பிள்ளைங்களுக்கு ஒன்று திருமணம் ஆகலாம் ஒரே பயம், திருமணம் ஆகிட்ட பிறகு மாமியார் வீட்டில் எப்படி இருக்குமோ சொல்லிட்டு ஒரு பயம், கல்யாணம் ஆகிட்ட பிறகு குழந்தை பிறக்கல அது ஒரு கவலை, ஒரு பயம். ஆமாம். பிள்ளைங்க காலேஜ் ஸ்கூலுக்கு போனாலும் பிள்ளைங்க எப்படி படிச்சுட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கவலை, ஒரு பயம். எப்படி ஃபீஸ் கட்ட சொல்லிட்டு ஒரு கவலை, ஒரு பயம். இந்த கவலையும் பயமும் கேட்காமல் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பயப்படாமல் இருங்க, நீங்கள் கலங்காமல் இருங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கையை போடுவதே இல்லை, ஒருவனும் உன்மேல் கையை போடுவதில்லை. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. நான் உன் கூட இருக்கிறதுனால ஒருவனும் உன்மேல் கையை போடுவதில்லை, உன்னுடைய வருமானத்தில் கையை போடுவதில்லை, உன்னுடைய உழைப்பில் கையை போடுவதில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே ஆண்டவர் நம்மளுக்கு கையின் பிரயாசத்தை, வருமானத்தை, எப்போ பணத்தை கொடுப்பார் தெரியுமா? பணத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நாம் அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால் தான் ஆண்டவரே நம்மளுக்கு பணத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எப்படி செலவீடு தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டில் 100 ரூபா வருமானம் வரும், ஆனால் 150 ரூபாய்க்கு பிளான் போடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. 100 ரூபா உங்களுக்கு வருமானம் வருதா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 80 ரூபா கூட செலவு பண்ணுங்க. 80 ரூபாய்க்கு பிளான் போடுங்க, மீதி 20 ரூபானா சேமிச்சு வைங்க. இல்லை அதே முடியலையா, அந்த 100 ரூபாய்க்குள்ள இருக்கிறது பாருங்க. இருக்கிறது விட்டு என்றைக்குமே நீங்கள் பறக்கிறதுக்கு ஆசைப்படவே கூடாது. பக்கத்தில் பசங்க இருக்கிறது விட்டு கையை பிடிச்சி சொல்லுங்க, இருக்கிறது விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. இருக்கிறத செப் பண்ணிட்டு ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி அதை பயன்படுத்துங்க. அதில் கர்த்தர் பெருக்கத்தை ஏற்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். அதாவது இன்னும் கல்யாணம் ஆன புதுசுலாம் பார்த்தீங்கன்னா கார்லாம் வாங்கலை. அப்போ எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனால் வச்சுங்களேன், அப்போலாம் குழந்தைங்க இல்லை, எஸ்தர் நானும் போவோம். அப்போ கையில் காசு இருக்காது. இங்கேருந்து பஸ்ஸில் கூட்டம் போவேன். பஸ்ஸில் பார்த்தா செம்ம கூட்டமாக இருக்கும். ஆமாம், இந்த பக்கம் கூட்டம், இந்த பக்கம் கூட்டம். ஒரு வாட்டி கண்டக்டர் வந்து ரொம்ப நெருக்கிட்டார். ஆமாம், எப்போ என்னை வண்டியிலே வர முடியல சொல்லிச்சு. ஏன் எஸ்தர் இவ்வளோ ஒல்லியாக இருக்குன்னா, பஸ்ஸில் கூட்டும் போய் கூட்டத்தில் நெருக்கி ரொம்ப ஒடுங்கிடுச்சு அது. அல்லேலூயா. அப்புறம் பாரிஸில் போய் இறங்கணும். பாரிஸில் போய் இறங்கிட்ட பிறகு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பேசணும். ஆட்டோவில் பேசணும் போனால் 50 ரூபா தரணும். ஆமாம். ஷேர் ஆட்டோவில் போனால் 10 ரூபா தரணும். எதில் போவீங்க? அங்கேருந்து அவங்க வீடு ரொம்ப தூரம் பஸ் ஸ்டாப்லேருந்து. பரவாயில்ல, நம்ம இருக்கிறது பயன்படுத்தணும். அப்போ இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம். இன்றைக்கி 1000 ரூபா பெட்ரோல் போட்டு போயிட்டு உடனே கூட உடனே வந்துடும். இல்லாத போது இருக்கிறது நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இருக்கும்போது இருக்கிறது வைத்து பயன்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அநேக வீட்டில் கடன்கள், அநேக வீட்டில் பிரச்சனைகள், அநேக வீட்டில் குடும்பங்கள் நெருக்கங்கள் எதனால் மாட்டிக்கொண்டிருக்குது என்றால், இருக்கிறது விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. 100 ரூபா வருமானம் வச்சு 150 ரூபாய்க்கு செலவிடுறாங்க. எல்லாம் கர்த்தாங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடனாக எந்த ஒரு பொருளும் வாங்காதீங்க. கடனில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க? ஆமீன். நீங்கள் துணி எடுக்காதீங்க. கடனில் முடிஞ்ச வரைக்கும் இன்ஸ்டால்மெண்ட்டு வாங்குறது எல்லாமே குறித்து கொள்ளுங்க. கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து பரிபூர்ணமாக பொருட்கள் வாங்க வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க?
பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தா கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாமல் பேசு, நீ மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கையை போடுவதே இல்லை. ஒருவனை போடவும் முடியாது, ஒருவனும் போட முடியாது. உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்கள் முகங்கள் செத்து போவதில்லை. மீண்டும் சொல்கிறேன், உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்கள் முகங்கள் செத்து போவதில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. திருப்பி ராமன் சொல்கிறீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் ஒரு மேல் கையை போடுவதில்லை. ஆமேன். நீங்கள் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆமேன், சோத்திரம். நீங்கள் உபாகம் 30ஆம் அதிகாரம், ஆமேன், நம்ம படித்து அப்புறம் இந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை, நான் மோசையோடு இருந்தது போலவே நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்கள் தட்டி மைய பார்த்துக்க. தேவராமன் சொல்கிறீங்க, பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ உயிரோடு இருக்க சொல்லுங்க, நீ உயிரோடு இருக்கனாலாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, நீ மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த ஒரு கையும் மேலே போட முடியாது. எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஏசப்பா நம்ம கையை பிடிச்சிட்டாரு. ஏசப்பா கையை உங்கள் கையை பிடிச்சிருக்காரு. அன்பானவர்களே, பிரியமானவர்கள், கவனிங்க, நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தரே உங்களோடு கூட இருக்கிறார். சேனைகள் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு தீர்க்கதரிசியை பிடிக்க வந்துட்டாங்க, எலிசாவை பிடிக்க வந்துட்டாங்க. ஒரு தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக ஒரு இராணுவ படையே வந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய வேலைக்கார சொல்கிறான், எஜமானனே, பெரிய இராணுவ படலாம் வந்திருக்கிறது உங்களை பிடிப்பதற்காக. அவர் சொல்கிறாரு, அவன் கண்கள் திறந்த பொழுது அவர்களோடு இருக்கிறத காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேக தேவ தூதர்கள் நம்மளுக்கு உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர் சாதாரணமாக அவர் வரமாட்டார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். பகல் சேனைகளின் கர்த்தர் சொல்லுங்க, சேனைகள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஒருவனும் தீங்கு செய்யும்படி உன்மேல் கை போடுவதில்லை. உங்கள் வருமானத்தில் உங்கள் பிள்ளைகள் மேலே கையும் போடுவதில்லை, கண்ணும் போடுவதில்லை. எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? கண்ணு போட்டுரும். ஆமேன். அதாவது ஜேக்கப் பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா, என் கையில் வந்து நகை சுற்றி வந்துச்சு. ஒரு நகை சுற்றி வந்தால் ஒரு நகை சுற்றி ஃப்ரீ. டாக்டர் என்ன பண்ணார், 2 கையில் கட்டு போட்டார். எங்கள் மாமியார் வந்து சொல்லுது, உங்களுக்கு ஒரு 6 வருஷமாக குழந்தை இல்லை, ஆமேன், உங்களுக்கு கண்ணார் வந்துச்சு 2, ஆமேன், 2 வரல. பாருங்க, எந்த கண்ணார் நம்மளை மேற்கொள்வதில்லை, கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமாம், கர்த்தருடைய கண்கள் நம்மளுக்கு கிருபை கிடைத்தது என்றால் எந்த கண்களும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிறது, கர்த்தருடைய தயவு உங்கள் மேலே இருக்கிறது, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது, கர்த்தருடைய பிரசனம் உங்கள் மேலே இருக்கிறது. உங்களுக்கு தீங்கு செய்யும்படிக்கு, உங்களை உபத்திரப்படுத்தும்படிக்கு, உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு, உங்களை கீழே தள்ளும்படிக்கு ஒருவன் உங்கள் மேலே கையை போடுவதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மீண்டும் சொல்கிறேன், ஒருவன் உங்கள் மேலே கையை போடுவதில்லை. ஆமென். பிசாசான கையை போடுவதில்லை. ஆமென். வியாதிகள் உங்கள் மேலே கையை போடுவதில்லை. ஆமென். பல நெருக்கங்கள் உங்கள் மேலே நெருக்குவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்னொரு அருமையான வசனம் இருக்குது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆவது வசனம் ஒரு ரொம்ப அருமையான வசனம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். மீண்டும் ஒரு வார்த்தை வருகிறது, அருமையானவர்களே கவனிங்க. நீ ஆத்துமாவை கொல்ல வல்லவராகிறாமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. பக்கத்தில் பார்த்து இந்த வசனத்தை சொல்லுங்கள். ஆத்துமாவை கரங்கள் பிடிச்சி சொல்லுங்க வசனத்தை. ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அல்லேலூயா. பயப்பட தேவையில்லைங்க.
அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக நினைப்பூட்டுகிறார். ஆமென். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆமென், நம்ம ஊழி செய்யும் பொழுதோ இல்லை நம்மளுடைய உயிருக்காக பயப்படுவாங்க. சரீரத்துக்கு மாத்திரம் தாங்க ஜீவன் போகிறது, உள்ளுக்கு ஆவிக்கு போவதில்லை. ஆமென். நாம் மனிதருக்கு பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற எதுவுமே யாரும் இது பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வேதம் அதான் சொல்லுகிறது, ஆத்துமாவை கொல்ல வல்லவராகிறாமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க, ஆவியும் ஆத்துமாவையும் ஆண்டவருக்கு சொந்தமானதாக இருக்கிறது. இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, மீண்டும் மண்ணுக்கே திரும்பும். ஆனால் ஆவி ஆத்துமாவும் அது பரலோகத்திலிருந்து வந்தது, அது எப்பொழுதுமே ஆண்டவரோடு இசைந்து இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலோட்டமாக வருகிற காரியத்தை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவனும் உன் மேல் கையை போடுவதில்லை, என்னுடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. யோவான் ஸ்தானங்களை குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு கூட இருந்தது. தேவ கிருபையும் மனுஷ தெய்வம் ஞானத்திலும் பலத்திலும் ஆவிலும் அதிகமாக இந்த பிள்ளை வளர்ந்தது. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா கையை பிடிச்சி சொல்லுங்கள், இல்லை தூரத்தில் நின்னாங்கன்னா கையை நீட்டி சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் பார்த்து சொல்லுங்கள், ஆமென், கர்த்தருடைய கரம். உங்கள் பிள்ளைகள் பார்த்து சொல்லுங்கள், அவங்க பிள்ளைகள் பார்த்து சொல்லுங்கள், கருத்து சொல்லுங்கள், கர்த்தருடைய கரம். உங்கள் பிள்ளைகள் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருடைய கரம் என் பிள்ளையோடு இருக்கும். சொல்லுங்கள், கர்த்தருடைய கரம் என் பிள்ளையோடு இருக்கும். தேவ கிருபை மனுஷ தயவிலும், தேவ கிருபையிலும், ஞானத்திலும், பலத்திலும், ஆவியிலும் அதிகமாக வளரும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என்னங்க, நான் வர பேரன் பேத்தியில் எடுத்துட்டேன், என் பிள்ளைங்களாம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, வாழ்ந்து போச்சுங்க, சொல்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பேர பிள்ளைகளுக்காக சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லாம் கரெக்டாக கவனிங்க. மீண்டுமாக நம்ம சொல்ல போகிறோம். உங்கள் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பிள்ளைங்க இருங்க. கல்யாணம் ஆகிருந்தாலும் திருமணம் ஆகிருந்தாலும் உங்கள் பிள்ளைங்க தான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். வயதானவங்களும் உங்கள் பேர பிள்ளைகளை பார்த்து மனசில் நினச்சி சொல்லுங்கள். இப்போ இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளை கையை பிடிச்சி இல்லை தலைமையில கை வச்சு சொல்லுங்கள். இல்லை இப்போ இந்த இடத்துல கூடுகள் இல்லைன்னா அந்த பிள்ளைகளை நினைவில் வைத்து கொண்டு அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஓகே, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் என் பிள்ளை மேல் இருக்கும். சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் என் பிள்ளை மேல் இருக்கும். தேவ கிருபையிலும், மனுஷ தயவிலும், ஞானத்திலும், பலத்திலும், ஆவியிலும் அதிகமாக வளர்வார்களாக, உயர்வார்களாக, கர்த்தருக்கென்று பயன்படுவார்களாக. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மத்திய 10ஆம் அதிகாரம், ஆமென், சோத்திரம், 30ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். நம்ம தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறதாம். எல்லா கருத்தாக கவனிங்க. நம்ம தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறதாம். ஆமென். அது ஒன்றும் அவருக்கு தெரியாமல் கீழே விழுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் நீங்கள் பயப்படாதீங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆமென், ஊழியம் செய்வதற்கு பயப்படாதீங்க. ஆமென், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பயப்படாதீங்க. ஆமென், பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பயப்படாதீங்க. நான் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன், என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி திருமணம் பண்ணுவேன், என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி படிக்க வைப்பேன், என் பிள்ளைகள் எனக்கு அப்புறம் இந்த ஊரில் இந்த உலகத்தில் எப்படி இருப்பார்கள் என்று நீங்கள் பயப்படாதீங்க. நீங்களும் பரலோகத்துக்கு கடந்து போனாலும் கர்த்தர் உங்கள் சந்ததியை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. திருப்பி நாம சொல்றீங்க, எல்லாரும் உற்சாகம் பட்டு கரங்க தட்டி மையப்படுத்துங்க. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? ஆமென், ஆமென். தொப்பில் கொடி பிள்ளைகள் பிறக்கும்போது அங்கே தாயை செய்யும் பிரிக்கப்படுகிறது. பிள்ளைகள் இப்போலாம் 3 வயசு, இப்போலாம் 2 வயசில் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. ஆமென். 1 வயசு 2 வயசுக்குள்ளே பிள்ளைங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைகள் வளர்கிறாங்க. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 5 வயசு 7 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா இடுப்புலாம் என்னை தூக்கி வச்சுருக்காங்க. ஆமென், இடுப்பெல்லாம் தூக்கி வச்சுருக்க உங்கள் நினைவில் இருக்குதுங்களா? கர்த்தர் நல்லவர். எல்லா கர்த்தர் கவனிங்க. ஆனால் வளர ஆனால் நம்மளை இடுப்பில் அவங்களா தூக்கி வச்சுக்க முடியாது. கர்த்தர் எப்பொழுது நம்மளை சுமந்து கொண்டு இருக்கிறார், எப்பொழுது நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?
அன்னைக்கு பாருங்க, கடலோரத்தில் எப்போதுமே ஆமேன் இவர் நடந்து போனார்னா எப்பொழுதும் ஏசப்பா கூட நடந்து வருவாராம். எப்பவுமே ஒருத்தர் நடந்து போவாராம், இன்னொரு 2 பேர் நடந்து, இன்னொரு 2 கால் படிகள் இருக்குமா. அப்போது 2 பாதம், இன்னொரு 2 பாதம் எக்ஸ்ட்ரா இருக்குமா. எப்பவுமே இவர் நடந்து போனார்னா ஏசப்பாவும் கூட நடந்து வருவாராம். அந்த பாத படிகள் அப்படியே தெரியுது. ஆனால் ஒரு சில நாட்கள் கழித்து ஆமேன் அவர் அதே இடத்துல நடந்து போகிறாராம். அந்த பீச் பக்கம் நடந்து போகும்பொழுது ஆமேன் 4 கால் தடிகள் தெரிஞ்ச இடத்துல இப்போ 2 தான் தெரியுது. ஒரு ஆள் நடக்கிறது மாதிரி தான் தெரியுதான், ஒரு ஆள் மாத்திரம் நடக்கிறது மாதிரி தெரியுதான். ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டாராம், ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் போகும்போது நீங்கள் என் கூடவே வந்தீங்களே, உங்களுடைய கால் பாதங்கள் அடையாளங்கள் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் வரலையா ஆண்டவரே என்று அவர் பாரத்தோடு ஏக்கத்தோடு கேட்குறாரு. ஆண்டவர் சொன்னாராம், மகனே என் மகனே, நீ பார்க்குறியே அந்த பாதம், அந்த அடையாளங்கள், அது உன்னுடைய பாதம் அல்லப்பா, அது நீ நடக்கலப்பா, நீ என் மேல் நான் உன்னை சுமந்து கொண்டு நானே உன்னை நடத்து கொண்டிருக்கிறேன், நானே உங்களை சுமக்கிறேன். எத்தனை பேராமன்னு சொல்கிறீங்க? நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகள் நீங்கள் ரொம்ப நாள் சுமக்க முடியாது, உங்களுடைய பாரங்கள் சுமக்க முடியாது. உங்கள் பிள்ளைகள் நீங்களே 10 மாதம் மேலே உங்களால் சுமக்க முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? உங்கள் பிள்ளைகள் இடுப்பில் ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயசில் கூட நீங்கள் இடுப்பில் வச்சுப்பீங்க, அதுக்கு மேலே உங்கள் இந்த பிள்ளைகளை உங்களால் சுமக்க முடியாது. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், நம்மளை உருவாக்கின தேவன், நம்மளை ரட்சித்த தேவன், நம்மளுக்கு ஜீவனை கொடுத்த தேவன், நாம் இந்த உலகத்தில் விட்டு அவர் சித்தத்தை நிறைவேற்றும் காலம் வரைக்கும் நம்மளை சுமந்து கொண்டே இருக்கிற தேவன், நம்மளை நடத்தி கொண்டே இருக்கிற தேவன், நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கிற தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அவர் தான் சொல்றாரு, நீங்க பயப்படாமல் இருங்கப்பா, நீங்க பயப்படாமல் இருங்க என் மகனே. ஒருவனும் உங்க மேல கையை போடுவதில்லை, ஒருவனும் உங்க கையை போடுவதில்லை, ஒருவன் உங்க மேல கண்ணு போடுவதில்லை, ஒருவன் உங்க வருமானத்தில் கையை போடுவதில்லை, உங்க குடும்பத்து மேல கண்ணு போடுவதில்லை, உங்க பிள்ளைகள் மேல கையை கண்ணு போடுவதில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். சவுல் ஆமேன் சோத்திரம் அநேக துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் ஆதி திருச்சபையில் சவுல் பார்த்து பயப்படுறாங்க. ஸ்தேவான் மரிப்பதற்கு மூலக்காரரே இருந்தவர் சவுல். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தமஸ்கு பட்டணத்தில் போகும்பொழுது பிரதான ஆசாரியர்களால் லெட்டர் வாங்கப்பட்டு அங்கேயும் போட்டு, இந்த மார்க்கத்தாரை வீடுகள் தோறும் நுழைந்து ஸ்தோத்திரம் பண்ணிறியா, வாயில் அடிக்கிறது, முழங்கால் படி ஜெபம் பண்ணுறியா, முட்டிலே அடிக்கிறது என்று அவர் பண்ணி கொண்டிருக்கிற மனுஷன் சவுல். ஸ்தேவான் மரிப்பதற்கு மூலக்காரன் இருந்தான். சபையார் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க, பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே அந்த சவுளை தொடுங்க ஆண்டவரே, அந்த சவுளை சந்திங்க ஆண்டவரே, அந்த சவுளை நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே. இவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. ஜபத்தை அந்த கேட்டுட்டு ஆமன் சவுளை கிட்ட போயிட்டு சந்திக்கிறாரு. சவுளே சவுளே, ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகிறாய்? சவுல் இயேசு கிறிஸ்து உன்னை துன்பப்படுத்தவே இல்லை, இயேசு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறாரு. தன்னுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துறதுக்காக அவர் போய் கேட்குறாரு, சவுளே சவுளே நீ ஏனே துன்பப்படுத்துகிறார்? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்படி என்றால் நீங்கள் சாதாரண இருக்கிறதில்ல, அவர் கண்ணுக்குள்ளாக உங்களை பொத்தி பொத்தி வளர்க்கிறார். ஒரு கண்ணானது ஆண்டவர் இமைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இமைக்கு எதுக்காக? ஒரு சின்ன காரியம் இருந்தால் கண்ணு டப்புன்னு மூடும். 1 ஹவரில் எத்தனையோ வாட்டி கண்ணு மூடி 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 அந்த கண்ணு பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கண்ணுக்குள்ளாக இருக்கீங்க, அவர் கண்மணி போல இருக்கீங்க. அவர் உங்களை கண் இமயம் போல உள்ள வைத்து கொண்டு சிமிட்டு கொண்டு அவர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன். ஆமேன். நேற்று காலையில் வந்தாங்க, ஆமேன், சரியான ஜுரத்தில் வந்தாங்க, ஜெபம் அமிச்சோம். ஆனால் கர்த்தர் நாட்களில் சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். எது பேர் ஆமாம் சொல்றீங்க? ஆண்டு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நாம் ஒன்று பண்ண வேண்டும். நாம் பயப்படாமல் கலங்காமல் ஆண்டவருக்கு கொடுத்த ஊழியத்தில் நாம் நின்றாலே போதும், அவர் நமக்காக ஜெயத்தை வெற்றி கர்த்தர் கொடுப்பாருங்க. சும்மா நில்லுங்க, ஆண்டு சமூகத்தில் நில்லுங்க, ஆண்டு ஊழியத்தில் நில்லுங்க, ஆண்டு சித்தத்தை நிறைவேற்றுங்க, கொடுத்த ஊழியத்தில் பங்கு பெறுங்க. எல்லாம் கர்த்தர் கவனிங்க. ஊழியத்தில் நம்மளுடைய சபையில் என்னென்ன ஜெபங்களை கர்த்தர் கொடுத்திருக்காரோ சும்மா வந்து நில்லுங்க, சும்மா வந்து உட்கார்ந்து கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, சபை ஆட்டோமேட்டிக்காக வளர்க்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காலையில் இந்த சகோதரன் ஜெபம் பண்ணாங்க,
நைட்டு வந்து நாங்கள் க்ளீன் பண்ணும்போது நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி 3 பிள்ளைகளை கூட்டின்னு வந்து ஜெபம் பண்ணின்னு போனாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லாம் கர்த்தாங்க உண்டிங்க. நாம் செய்ய வேண்டிய வேலையை, நமக்கு கொடுத்த பொறுப்பை நாம் உண்மையாக உத்தமாக நாம் செய்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் அவர் நமக்கென்று பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன்ப்பா. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கையை போடுவதில்லை. ஏன் கையை போடுவதில்லை? நான் கையை போட விட மாட்டேன். நான் உன்னை கையை போட விட மாட்டேங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன் கை விடுவதும் இல்லை. எஸ்தர் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. எஸ்தர் புஸ்தகம் ஒரு அருமையான புஸ்தகம். எஸ்தர் ஆமேன் சோதரம். மொர்தெகாய் அவங்க சித்தப்பா ஆமேன் அவர் சொல்கிறாரு, நம்மளுக்கு ஒருத்தர் எழும்பி இருக்கிறான், நம்ம இனத்தையே அழிப்பதற்காக காங்கனை கட்டி கொண்டு சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். ஓ ராஜ மேன்மை உனக்கு கொடுத்திருக்கிற அல்லவா, நீ மௌனமாக இருக்கக்கூடாது. ஓ எஸ்தரே நீ மௌனமாக இருக்கக்கூடாது. இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு வழியில் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்க. எஸ்தரின் வார்த்தைகள் மொர்தெகாய் தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ தப்ப வேண்டும் என்று உன் மனதில் நினைத்து கொள்ளாதே. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். எல்லாம் கர்த்தாங்க கொண்டீங்க. பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ மௌனமாயிராத. எஸ்தர் பார்த்து சொல்றாரு, நீ மௌனமாயிராத. இந்த கிருபையின் வார்த்தையின் ஊழியத்தில் வந்திருக்க சபை மக்கள் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மௌனமாயிராத, நீ கேர்லெஸ்ஸாக இருக்காத, நீ அசதியாக இருக்காத, ஆவில் அனலாக இருக்க வேண்டும், தினம் கொள்ள வேண்டும். ஆண்டு கண்டு பிரகாசிக்கிற நேரம் திரும்பிராமல் சொல்றீங்க. சோர்ந்து போகாதீங்க பிரியமானவர்களே, நீங்க கலங்காதீங்க. மௌனமாக இருக்கிற காலங்கள் கிடையாது. இந்த நாட்களில் நான் இல்லை என்றால் ஊழி செய்கிறேன், நான் அசட்டை பண்ணிட்டு ஊழி செய்யலைன்னா கர்த்தர் இந்த இடத்துல என்ன தூக்கிட்டு வேறொரு மனிதரை நிப்பாட்டி ஊழியத்தை நிறைவேற்றுகிற தேவன். இன்னைக்கு நீங்கள் நானும் செபிக்கலை என்றால் நம்ம ஊருக்கு ரட்சிப்பு வராது. நீங்கள் நான் செபிக்க மறந்துட்டோம்னா கர்த்தர் வேற வழியில் இந்த ஊருக்கு கர்த்தர் ரட்சிப்பு கொடுப்பார். கர்த்தர் கொடுத்த இந்த பொறுப்பான ஊழியத்தை பொறுப்பாக நம்ம வந்து நிற்கும் பொழுது, ஆண் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பொறுப்பை ஆமேன் ரொம்ப உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பகல் பசங்க தேவனுடைய ஊழியத்தை வெறுப்பாய் செய்யக்கூடாது, பொறுப்பாய் செய்ய வேண்டும். சொல்லுங்க, தேவனுடைய ஊழியத்தை யாரோ செய்யட்டும் எனக்கு என்ன அப்படி இருக்கக்கூடாது, வெறுப்பாய் இருக்கக்கூடாது, பொறுப்பாய் செய்யணும். அல்லேலூயா. எஸ்தர் அதான் சொல்கிறாங்க, நான் ராஜா வீட்டில் அரண்மனையில் இருக்காங்க. இந்த எஸ்தர் இல்லை, பைபிள் இருக்கிற எஸ்தர். ராஜா வீட்டில் அரண்மனையில் இருக்கிறேன், ராஜாவுக்கு மனைவியாக இருக்கிறேன், நான் ராணியாக இருக்கிறேன். ஆனால் இந்த அம்மா தாழ்மையில் இருந்தாங்க, ஏழ்மையாக இருந்தாங்க. இந்த எஸ்தராக ராணி மாதிரி தான் இருக்குது. திருப்பி ராமின்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் கிரீடம் வாங்கி கொடுத்தா. ஆமேன், கர்த்தர் நல்லவர். அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த அம்மா அரண்மனையில் இருக்காங்க, சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் அந்த அம்மா ஏழ்மையில் இருந்தாங்க, தாழ்மையில் இருந்தாங்க. அப்பா கூட இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சித்தப்பா தான் வளர்த்துருக்காரு. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் இந்த அம்மா இருக்காங்க. ராஜ மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு தகுதி இல்லாதால் தான் இந்த எஸ்தர். திரும்பிராம சொல்கிறீங்க, நான் சொல்லுகிறேன், கிருபை என்பது தகுதியற்ற ஒருவனுக்கு காண்பிக்கப்படுகின்ற தயவு தான் கிருபை. மீண்டும் சொல்கிறேன், தகுதியற்ற ஒருவனுக்கு காண்பிக்கப்படுகின்ற தயவுதான் கிருபை. அன்பானவர்களே, கிருபையானவர்களே, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆமன் எஸ்தருக்கு மேலே ஒரு கிருபை இருந்தது. திருப்பி ராமன் சொல்லுங்க, ஏழ்மையில் இருந்தாங்க, தாழ்மையில் இருந்தாங்க, எளிமையாக இருந்தாங்க. அந்த அம்மாவை ஆண்டவர் தூக்கின்னு வந்து எங்கே வச்சுட்டாரு? ராணியாக வச்சுட்டாரு, உயர்த்திட்டாரு. ஆனால் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு பிரச்சனை வருதுங்க. சொந்த இனங்களை அழிக்கும்படியாக ஆமான் என்ற ஒரு துஷ்டன் எழும்பி விட்டான். அந்த ஜனங்கள் எல்லாரும் அழிக்கும்படியாக மொர்தெகாயை 50 முழம் அவன் தூரத்தில், ஆமன் முழம் உயரத்தில் ஒரு மரத்தை கட்டி அவன் அதில் தூக்கிலிடப்பட்டு கங்கனை கட்டி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். அவருக்கு அவங்க ஆள் விட்டு அனுப்புகிறாங்க. ஓ எஸ்தரே, ஓ நீ அரண்மனையில் இருக்கிற எஸ்தரே, நீ எளிமையாக இருந்த எஸ்தரே, நீ தாழ்மையிலிருந்து எஸ்தரே, நீ ராஜ மேன்மையில் அமர்ந்து கொண்டிருக்கிற
எஸ்தரே நீ கவனியமா, நம்மளுடைய இனத்தாருக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கிறது, நம்ம இனத்தாரை அழிக்க போகிறான் என்று ஆமான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நீ தான் ராஜா கிட்ட பேசணும். இந்த அம்மாவை ஃபஸ்ட்டு பயப்படுறாங்க. ராஜா கிட்ட 30 நாள் போக முடியாது, போனால் உயிரே போயிடும், அவர் செங்கோல் நீட்டினால் ஒளியை நான் தப்பித்துக் கொள்வேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறார் மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பவும் சொல்ல தோணுது, நீ ராஜாவின் அரண்மனை இருக்கிறதுனால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க, நீ தப்பலாம் என்று மனதில் நினைத்து கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்போம், வேறொரு இடத்திலிருந்து எழும்போம், அப்பொழுது நீயும் தகப்பன் குடும்பம் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ்யமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல என்னவென்றால், நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்துக்கு பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். எல்லா கர்த்தா கவனிங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லா கர்த்தா கவனிங்க. எஸ்தர் சொல்கிறாங்க, ராஜா கிட்ட யாருக்கும் போவதற்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை, ராஜா கிட்ட போவதற்கு எனக்கு சின்ன ஒரு வழி இருக்கிறது, நான் போகிறேன். ஆனால் ராஜா என் மேலே கோப்பட்டார்னா நான் என்னை காலி பண்ணிவிடுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, எஸ்தர் முன்னாடி நின்று ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் எஸ்தருக்காக பின்னாடி நின்று யூதர்கள் எல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. நாங்கள் முன்னாடி நின்று ஊழியக்காரர்கள் முன்னாடி நின்று நாங்கள் ஊழியம் செய்யறோன்னா, நீங்கள் பின்னாடி எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிற ஊழியம் செய்ய வேண்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ராஜா கிட்ட போகிறாங்க, எஸ்தர் தான் முன்னாடி நின்று ஊழியம் செய்ய போகிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. தருணம் தப்பின மரணம். ராஜா கிட்ட யாரும் போக முடியாது. ராஜா கிட்ட போனாங்கன்னா காலி பண்ணுறோம். 30 நாளுக்குள் ராஜா கிட்ட போகக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அவர் செங்கோல் நீட்டினால் ஒளி. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் செத்தாலும் சாகிறேன் பரவாயில்ல, நான் ராஜா கிட்ட போயிட்டு என் இனத்தை மக்களை நான் ரசிக்க போகிறேன். ஒரு உண்மையான தரிசன தலைவன் யார் தெரியுமா? கர்த்தா கவனிங்க. மோசே சொல்கிறாரு, என் பேரை வேணா ஜீவ புஸ்தகத்தை கிறுக்கி போடுங்க, இந்த ஜனங்களாம் ரசிங்க ஆண்டவர், இந்த ஜனங்களாம் ரசிங்க ஆண்டவர், ஐயா இந்த ஜனங்கள் ரசிங்க ஆண்டவர். இடது கைக்கும் வலது கைக்கும் தெரியாத ஜனங்கள் இருக்காங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கள் ஊரில் இருக்காங்க. ஓ அந்த பக்கம் திருப்பூர் பக்கத்தில் இருக்காங்க. நாங்கள் கடைக்கு போகிற பக்கத்தில் இருக்காங்க. நாங்கள் வேலைக்கு போகிற பக்கத்தில் இருக்காங்க. ஓ நாங்கள் பைக்கில் போகும்போது எத்தனையோ ஊர்களை பார்க்குறோமே. ஓ நாங்கள் பஸ்ஸில் போகும்போது எத்தனையோ அப்பார்ட்மெண்ட் பார்க்குறோமே. எத்தனையோ பேர் இருக்காங்களா ரட்சிக்கப்படாதுங்க. திரளான ஜனங்கள் இருக்காங்க ஆண்டவர். இவர்களெல்லாம் ரட்சிங்க ஆண்டவரே. தேவிராமன் சொல்கிறீங்க, நான் முழங்கால் படிட்டு நின்று ஜெபிக்க போகிறேன் என் ஜனங்களுக்காக. என் காலே உடைஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு முட்டியே தேஞ்சாலும் பரவாயில்ல. நம்ம எஸ்தர் சொல்கிறாங்க, ஆமாம் என்னுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்ல, என் ஜனங்களுக்காக ராஜாவுக்கு முன்னாடி போய் நான் நிற்க போகிறேன். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறவன் எனக்கு பாத்திரவனாக இருப்பான். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. தன்னை தானே வெறுத்து அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறவனே எனக்கு பாத்திரவனாக இருப்பான். பவுலே நீ பயப்படாதே, எஸ்தரே நீ பயப்படாதே, பவுலே நீ மௌனமாயிராதே, எஸ்தரே நீ மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். உன் மேலே எவனும் கை போட முடியாது, உன் மேலே எந்த ஒரு கண்ணு போட முடியாது. தேவனுடைய சித்தம் நிறைவேற்ற உங்கள் மூலியமாக நிறைவேற காலம் வரைக்கும் நீங்கள் மறிப்பதே இல்லை. தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்த பின்புதான் நாம் பரலோகத்துக்கு போய் சேருவோம். பயப்படாதீங்க, சரீரத்தை மாற்றத்திற்கு பயப்படாதீங்க. ஆவியும் ஆத்மாவும் சரீர நரகத்தில் போடுகிறவர்களுக்கே பயப்படுங்க. எது நடந்தாலும் பரவாயில்ல, இந்த ஊரில் நின்று நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் ஊழியம் செய்வோம். எதை வீராமன் சொல்கிறீங்க? இந்த அம்மா போயிட்டு பேசுகிறாங்க, என்ன நடந்து தெரியுமா? காரியம் தலைகளாய் மாறிட்டு ராஜா கிட்ட போய் இந்த அம்மா எடுத்து சொல்கிறாங்க. ஆமேன். ஆமான்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் பயங்கரமாக கலங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அவன் தான் உங்களுடைய ஆஸ்தியெல்லாம் அழித்து கொண்டு இருக்கிறான். ஆமேன். உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொண்டு இருக்கிறான். அவன் இருக்கான்டுங்க. அந்த அம்மா சொல்லும் பொழுது, மொர்தெகாய் நன்மையானது நிறைய செஞ்சுருக்காரு. ஆமேன். மொர்தெகாய் அவனை தூக்கில் போகலாம் சொல்லிட்டு அவன் ஒரு கொம்பு நட்டிச்சுதான் தெரியுமா? அதே தூக்கு மேடையில் அதே மரத்தில் ஆமேன் ஆமானை தூக்கி போட ராஜா கட்டளை இட்டான். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாக எழும்பப்படுகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமலே போகும்.
எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க? ஆமான் செய்து வைத்த அந்த தூக்கு மேடையிலேயே அவனே விழுந்து போனான். தான் வெட்டின குழியில, எல்லாரும் சொல்லுங்க, தான் வெட்டின குழியில, எல்லாம் வாயத்தோட சொல்லுங்க, தான் வெட்டின குழியில, தான் வெட்டின குழியில தானே விழுந்தான் பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் கூட தாமா இருந்தான், குழி படிச்சுதாங்க. என்ன சொல்லுவாங்க? குழி தோண்டி வச்சுட்டாங்க, குழி படிச்சுட்டாங்க, நல்லா தாமா இருந்தாங்க, என்கிட்ட அப்படி இப்படி இப்படி பேசிட்டு என்னைய குழி தோண்டி. நிறைய பேர் ஏமாத்திருக்காங்களா? நிறைய பேர் நம்ம ஏமாத்திருக்காங்கல்ல. நிறைய பேர் ஆமாம் நம்ம கூட தாங்க இருந்தாங்க, நல்லா தாங்க பேசினாங்க, ஆறுதல் அங்கே தாங்க பேசினாங்க, எங்களுக்கு நல்லா ஏற்ற இடத்துல உதவி கூட தான் செஞ்சாங்க. ஆனால் கூடவே இருந்து என்ன பண்ணாங்க? குழி தோண்டு புதைச்சிட்டாங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை புதைக்கிற தேவன் கிடையாது, நம்மளை உயர்த்துகிற தேவன், குழியிலிருந்து நம்மளை தூக்கிற தேவன். நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடி என்னை தேற்றும். எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை ஊற்றி சொல்லுங்க, மரண பள்ளத்தாக்கில் நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும், என்னை தேற்றும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆவியார் நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். எல்லா கருத்தா கவனிங்க, இது மௌனமாக இருக்கிற காலம் கிடையாது. பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ மௌனமாக இராதே, நீ தைரியமாக பேசு. எஸ்தர் சொன்னார், நீ மௌனமாக இராதே, ராஜமீன் மீன் கொடுத்திருக்கிறா அல்லவா, நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறா அல்லவா, எனக்கு மட்டும் தான் இவ்வளோ கஷ்டம், எனக்கு மட்டும் தான் அவ்வளோ போராட்டம். போய் பாருங்கள், உலகத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டு இருக்காங்க, எத்தனை பேர் ஆக்சிஜன் கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க, எத்தனை பேர் கால் நடக்க முடியாமல் கை ஊனம் கால் ஊனமாக இருந்து கொண்டு இருக்காங்க. கர்த்தர் நம்மளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், அவருக்கு என்ன பயன்படுவோம். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நீ சும்மா இராத மகனே, சும்மா இருக்காதீங்க மகளே, எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் மௌனமாக இராதே என் மகனே, வாலிப மகனே, வாலிப தங்கச்சியை கவனிங்க, நீங்கள் மௌனமாக இராதீங்க, இந்த வாலிபத்தை ஆண்டருக்கு ஒப்பு கொடுங்க. ஏதோ நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், ஏதோ எங்கள் அம்மா திட்டுவாங்க அப்படி சொன்ன சபைக்கு வந்து நினைக்காதீங்க, ஏதோ வரலாம் பாஸ்டர் கேட்பார் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். புகழ் கவனிப்பா, ஆண்டவருக்கு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபசனுக்கு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிரஞ்சனாவுக்கு நல்ல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அனனியாவுக்கு அனுஷாவுக்கு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகாஷ் கோபிக்கு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். பிளஸிக்கு நல்ல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஐசக்கு ஜாக்கப்புக்கு எபினேசருக்கு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரசித்தாவுக்கு நல்ல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஜெபசனுக்கு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, மௌனமாக இராதீங்க. நீங்கள் மௌனமாக இருக்கிற காலம் கிடையாது. பார்த்திக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். சுகுமார் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த கூடுகள் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். மௌனமாக இராதீங்க மகனே, ஒருவன் உங்கள் மேலே கையை போடுவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை யாராலும் எடுத்து போட முடியாது. கர்த்தர் எது வேணால் எடுத்து போடலாம், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை யாராலும் மாற்ற முடியாது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இருக்கிறது, கர்த்தருடைய தரிசனம் உங்கள் மேலே இருக்கிறது, தேவ சித்தம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க என்பே, சோர்ந்து போகாதீங்க. தேவன் திட்டத்தை நிறைவேற்றுங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் திட்டத்தை நிறைவேற்றுங்க. ஸ்தோத்திரம். அப்போ எஸ்தர் போல நான் செத்தாலும் சாகனம் பரவாயில்ல, நான் ராஜா கிட்ட போகிறேன், என் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, என் ஜனங்களை மீட்கும்படியாக, என் ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு கங்கனை கட்டி கொண்டு இருக்கிற ஜனத்தை என் ஜனங்களை மீட்கும்படியாக நான் ராஜா கிட்ட போக போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன், என் சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், என் ஊர் மக்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நான் பார்க்குற ஜனங்கள்லாம் ஒரு ஆத்மாவாக பார்க்க போகிறேன். ஆண்டவரே, இவர்களை ரட்சிக்கப்படணுமே, ஐயா இவர்கள் ரட்சிக்கப்படணுமே, ரட்சிக்கப்படணுமே. இந்த வேதவாசம் சொல்லுது, பவுல் சொன்ன போல, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு. நம்ம ஊரில் அநேக பேர் ரட்சிப்பின் விளிம்பில் இருக்காங்க. கொஞ்சம் ஒரு நிமிடத்துக்குள்ளாக ஆண்டு பக்கமாக திரும்புகிற அநேக ஆத்மங்கள் நம்ம ஊரில் இருக்காங்க. ஆண்டோட வார்த்தை நம்மளுக்கு நேராக கடந்து வருகிறது. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் மௌனமாக இருக்கிற காலங்கள் கிடையாதுமா, நீங்கள் சோர்ந்து போகிற காலங்கள் கிடையாதுமா, நீ சும்மா தூங்கி கொண்டு இருக்கிற காலங்கள் கிடையாதுமா. ஆண்டற்கண்டு பிரகாசிக்கிற நேரம். எலும்பு எலும்பு, சியோனே நீ எலும்பு,
உன்னை காரியத்தை எல்லாவற்றையும் தரித்துக்கொள். உன்னை சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி உன்னைத்தான் கர்த்தர் பயன்படுத்துவார். உன்னை தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ, நீங்கள் தாம்மா பவுல், நீங்கள் தாம்மா எஸ்தர், நீங்கள் தாம்மா தாவீது, தானியேல், நீங்கள் தாம்மா பேதுரு. அல்லேலூயா. ஒரு நிமிடம் ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. நாங்கள் ஒப்பு கொடுக்க எஸ்தர் போல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்க ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. உமக்காக வாழ ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. சரீரத்தை மாத்திரம் கொள்வதுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. எது நடந்தாலும் உமக்கென்று ஊழியம் செய்வோம். என்ன நடந்தாலும் நாங்கள் மன ரம்பியமாக இருப்போம். பவுல் சொல்கிறாரு 2 கொரிந்தியரில், வெளியே போராட்டங்களும் உள்ள பயங்கள் இருந்தாலும் இப்போ நாங்கள் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறோம். சகல உபத்திரத்தில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறோம். வெளியே புறம்பே எங்களுக்கு பயங்களும், புறம்பே போராட்டங்களும், உள்ளே பயங்களும், ஆனால் சகல உபத்திரத்திலே நாங்கள் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறோம். இதுதாங்க ஊழியம். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்தை நம்ம அறிக்கை செய்யலாம். வெளியே புறம்பே போராட்டங்களும், வெளியே போராட்டங்களும், உள்ளே பயங்களும், சகல உபத்திரத்திலும் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். இதுதாம்மா ஊழியம். எதை பேராமல் சொல்கிறீங்க? கிறிஸ்து நிமித்தம் உங்களை பகைக்கிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா, நிந்திக்கிறாங்களா, நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக இருங்க. நம்ம போகிற பாதை அது வெற்றின் பாதை, அது செவ்வியான பாதை. கிறிஸ்து நிமித்தம் நம்ம உபத்திரமே படலாம், அது உப்பும் சப்பம் மாதிரி இருக்கும். கிறிஸ்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுகின்ற வேதம் சொல்கிறது. என் நிமித்தம் உலகம் உங்களை பகைக்கும். அல்லேலூயா. என் நிமித்தம் உங்களை பகைப்பார்கள், ஆனால் உங்கள் நிமித்தம் அநேக பேர் ரட்சிக்கப்படுவார்கள். மீண்டும் சொல்கிறேன், என் நிமித்தம் உங்களை பகைப்பார்கள், உங்கள் மூலியமாக அநேக பேர் ரட்சிக்கப்படுவார்கள். திரளான ஸ்திரீகள் ரட்சிக்கப்படுவார்கள், திரளான புருஷர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஓ, அற்புதங்கள் அடையாளங்கள் வெளியரங்கமாக நடக்கும். பவுல் கரங்களில் கர்த்தர் பலத்த அற்புதங்கள் செய்தது போல கர்த்தர் நம்ம மூலியமாக கர்த்தர் செய்வாராக. நன்றி அப்பா, நன்றி. அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன். இரு கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சலமா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணிக்கிறோம். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஏதோ நான் ஓடுறேன், ஏதோ ஓடியார், அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை செய்கிற பாத்திரமாக கொய்யவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பண்படுத்துங்க, எங்களை உருவாக்குங்க, எங்களை பயன்படுத்துங்க. எங்களை உருவாக்குங்க, எங்களை பண்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க. இதோ எங்களை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், எங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். போல எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவர். ஒருவன் உங்கள் மேலே கையை போடுவதில்லை, தீங்கு செய்யும்படி கையை போடுவதில்லை. கர்த்தருடைய கரம் மேலே இருக்கிறது. ஒருவன் உங்கள் பிள்ளைகள் மேலே கையை போடுவதில்லை. கர்த்தருடைய கரம் உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கிறது. ஒருவனும் உங்கள் வருமானத்தில் கையை போடுவதில்லை. கர்த்தருடைய கரம் உங்கள் ஐஸ்வர்யத்தின் மேலே இருக்கிறது, உங்கள் சுகத்தை மேலே இருக்கிறது, உங்கள் ஆரோக்கியத்தின் மேலே இருக்கிறது, உங்கள் குடும்பத்தை மேலே இருக்கிறது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை மேலே இருக்கிறது. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்பனே துதிக்கிறோமப்பா. இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜனங்களையும் கரங்களை புகழ்ந்து ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுத்த பிள்ளைகள், நீங்கள் கொடுத்த தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை இவர்கள் மேல் எப்பொழுது இருப்பதாக, கர்த்தருடைய கரம் எப்பொழுது இவர்களை வழி நடத்துவார்களாக.
ஐயா ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உண்டாக முடியாக செபிக்கிறேன். போகல் வருகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாக செபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாக எடுத்து என் ஜனங்களை பயன்படுத்த முடியாக செபிக்கிறேன். வராத ஜனங்களையும் கரங்களை புகுத்து செபிக்கிறேன். அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேலை செய்ய நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் என்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென்.